என்னப்பா அப்புறம் ஒன் செகண்ட். பிரதர் டிக்கெட்டா? நான் வாங்கிட்டேனே. இன்னும் வாங்கலையா நீங்க? அட என்னங்க பிரதர், இன்னும் 1 வீக் தான் இருக்கு. கண்டிப்பா பேன் இண்டியா தான். பேன் இண்டியா மூவி தான் தாகுது. ஸ்டேஜ்ல பண்றதே அப்படி பண்ணுவாங்க. மூவி சொல்லவா வேணும்? அண்ணன் மூவி பத்திலாம் பேசிட்டு இருக்காரு. தீபாவளிக்கு அந்த ஏதாவது புது மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. டிக்கெட் புக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. டேய் ஒரு டியூடா இருக்கும். இல்லடா. வயசெல்லாம் இருக்குங்களா? ஆமாம்மா. கட்டாயமா அங்க மீட் பண்ணுவோம். என்னடா உங்களுக்குள்ள ஏதோ மூவி பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பைசனா டியூடா அப்படின்னு சொல்லி. பைசனா டியூடாவா? நான் சொல்றது கிறிஸ்டியன் மூவி. கிறிஸ்டியன்ல பேன் இண்டியா மூவி. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பிரஜாபதி நாடகமாகவே பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் தத்ரூபமாக அந்த மேடையில் கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்ட நாடகத்தை கொடுத்துட்டு இருந்த அந்த பிரஜாபதி இப்போ மூவி வடிவத்தில் வரப்போகுது. மூவினா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல கோடி ரூபாய் அதுக்கு தேவைப்படும். இதற்கான ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருக்கணும்ல. இந்த பிரஜாபதி மூவியோட ப்ரொடியூசர் யார் தெரியுமா? நீங்கள் தான். சொன்னோன்னே ஷாக் ஆகிட்டீங்களா? எஸ், நாம தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். பிரஜாபதி மூவி எடுக்கிறதுக்காக ஃபண்ட் ரைசிங்காக ஒரு ஷோ ஒன்று ஆயத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோவோட டிக்கெட் வாங்குற ஒவ்வொன்றும் மூவிக்காக ஃபண்ட் ரைசிங்காக மாறப்போகுது. ஸோ விலை கூட ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை, 1500 500 தான். அதுலேயும் வந்து ஃப்ரீயாக கூட கேட்கல. ஒரு ஷோ ஒன்று ஆயத்தம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஷோ எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷோவும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு மூவிக்கும் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி இல்லைல்ல. யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை திரைப்படம் வழியாக சொல்லும்போது எளிய மக்களுக்கும் அது புரியக்கூடிய வடிவத்தில் இருக்கும். அதுலேயும் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முயற்சியில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் யோசிக்காதீங்க, உடனே QR கோட் ஸ்கேன் பண்ணி இம்மிடியேட்டாக டிக்கெட் புக் பண்ணுங்கள், இன்வெஸ்டராக மாறுங்க ஆத்து மக்களுக்கு.